அனைவருக்கும் வணக்கம். நெல்லையில் கவின் அவர்கள் ஆணவ கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் நமக்கு தெரிந்தது. அதில் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதும் நமக்கு தெரியும். ஆனால் சிபிசிஐடி அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக இறுதி அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டு திரும்பவும் இந்த இறுதி அறிக்கை ஏன்னா சரிவரை செய்யப்படலை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை திருப்பி விசாரிக்க ஆரம்பித்தார்கள். இதற்கு இன்னொரு இறுதி அறிக்கையும் தயார் செய்து நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இதில் இந்த வழக்கு ஒரு வித்தியாசமான வழக்குன்னு சொல்லலாம். என்னன்னா 2 நீதிமன்றத்தில் போகுதுங்க. நெல்லையில் ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு, மதுரை கிளை உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு சம்பவங்கள், அதாவது இந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள் விசாரிச்சுட்டு வராங்க. அந்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த சுர்ஜித் இருக்கான் பாருங்க, இவருக்கு சம்பந்தமாக, அதாவது அவங்க அப்பா அவங்க அம்மா அதுக்கப்புறம் சுர்ஜித்தோட அத்தை பையன் ஜெயபால் அவர்களும் சம்மந்தப்பட்டிருப்பதாக கூறி இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவலில் தான் இதுவரைக்குமே இருக்கிறாங்க. இந்த நீதிமன்ற காவலில் இருக்கும் பொழுது ஜெயபால் பார்த்தீங்கன்னா பிணையில் வர முடியாத ஒரு குற்றம் சாற்றப்பட்டு இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை குறித்தும் அதுக்கப்புறம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டதுலேயும் அவர் பார்த்தீங்கன்னா பெயிலில் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதை சுட்டி காட்டி நாங்கள் நெல்லை பார்த்தீங்கன்னா 2வது அமர்வில் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இவரை ஜெயபாலை பிணையில் விடணும் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சுருக்கோன்னு சொல்லி சுர்ஜித் ஃபேமிலி வழக்கறிஞர் கூறியிருக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது பாளையங்கோட்டை ஜெயிலில் கவின் அம்மா சுர்ஜித் மேலே வழக்கு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட அழுத்தம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை பற்றி இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த காரணங்கள்லாம் கேட்டிங்கன்னா நமக்கு இன்னும் கோவம் அதிகமாக. ஏன்னா இவர்களுக்கு சாதகமாக இந்த வழக்கறிஞர்லாம் எப்படி போவாங்கன்னு பாருங்களேன். ஏன்னா வழக்கறிஞர்கள் அவங்க வச்சாங்களோ அவங்களோட கேண்டிடேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இது உலகறிந்த உண்மை. ஆனால் இவங்க சொல்கிற காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வழக்கு பதிவு செய்ய சொல்லும் பொழுது பாளையங்கோட்டையில் வழக்கு பதிவு செய்யலைங்க. இதுதான் நடந்தது. அப்படி வழக்கு பதிவு செய்யாத பொழுது கவினுடைய அம்மா, நான் நேரடியாக பார்த்தேன், கவின் என் மகனை சுர்ஜித் அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை செய்த அந்த சம்பவங்களை பார்த்தேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதற்கப்புறம் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி நான் கூறிவிட்டேன், நேரில் நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி கவின் அம்மா அவர்கள் கூறியதாக எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக பார்த்தீங்கன்னா இந்த சுர்ஜித் அவர்களோட வழக்கறிஞர் தெள்ள தெளிவாக சொல்கிறாருங்க. சரி, தெள்ள தெளிவாக சொல்கிறீங்க, அப்போ வழக்கு பதிவு செய்யலைன்னு சொல்லி அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்களே, அதற்கு என்ன பதில்னு தெரியல. ஆனால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முற்றிலுமாக இவர்கள் ஃபேமிலியில், அதாவது சுர்ஜித் சம்மந்தப்பட்டிருப்பது மேக்சிமம் உறுதி செய்யப்பட்ட விஷயமாக தான் தெரிகிறது. ஆனால் இவங்க, அதாவது இந்த சரவணன், சுர்ஜித் அப்பாவும் அவங்க அம்மாவும் மெயினாக ஜெயபாலும் இதற்கு சம்மந்தப்படவில்லை. ஆகையால் நாங்கள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மனு செய்திருந்தோம். இந்த மனு பார்த்தீங்கன்னா அரசு தரப்பிலிருந்து இன்னும் 3 நாட்கள் கழித்து விசாரிக்க இருப்பதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கப்புறம் இந்த வழக்கு மேக்சிமம் தள்ளுபடி ஆகும் அப்படின்னே சொல்லியிருக்காருங்க. இதில் அந்த வழக்கறிஞர் அவங்க தரப்பில் அவங்க விஷயங்களை வாதாடுவாங்க. கண்டிப்பாக அவங்க தரப்பில் நிறைய கோரிக்கைகளை வைப்பாங்க. இந்த சம்பவங்கள்லாம் எப்பொழுதும் நடக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் சுர்ஜித் இந்த ஆணவ படுகொலை செய்வது உறுதி செய்யப்பட்ட விஷயம். ஆனால் இந்த 3 பேரும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த சிபிஐ தெள்ள தெளிவாகவே எடுத்துருச்சு. சிபிசிஐடி இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்ட பின்பு இங்கே நெல்லை கோர்ட்டில் இது விசாரணை மேற்கொள்ள மாட்டாங்க. இது மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் அப்போவே நெல்லை அந்த 2வது அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஆனால் இங்கே இவங்க மனு செய்து இந்த ஜெயபாலுக்காக மெயினாக ஜெயபாலை பிணையில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர் இந்த மனு செய்திருக்கிறார். அதன் பேரில் விசாரிக்கும் பொழுது இது சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் சேர்த்து விசாரிச்சிருக்காங்களே தவிர மதுரை கிளை தான் இதற்கு முடிவு செய்ய வேண்டும். இங்கே தான் சிபிசிஐடி இறுதி அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இப்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இதே வழக்கு தாங்க அப்படியே அங்கே கொஞ்சம் உள்டாக நடந்திருக்குது. இங்கே ஜெயபாலுக்கு பிணை கேட்டாங்க இல்லையா, அதாவது இவர் வழக்குக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. அதாவது கவின் அம்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, 2வது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இதை ஏன் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலை, கவனத்தில் எடுத்துக்கொண்டு விசாரித்தால் இதற்கான ஒரு முடிவு கண்டிப்பாக தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லி சுர்ஜித் அவரோட வழக்கறிஞர் சொல்லும் பொழுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சாங்கல்ல. அதாவது சுர்ஜித்தோட அப்பா அம்மா அவங்க அக்கா பையன், அதாவது இவங்க அத்தை பையனோட அவங்கள்ட்ட விசாரிச்சாங்கல்ல இந்த ஜெயபால்ட்டையும். அப்போ இவங்கள்ட்ட சொன்ன வாக்குமூலங்களும்
பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆதாரங்களையும் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்த சாட்சிகள் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவியோட பார்த்தீங்கன்னா பதிவுகளையும் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் தற்போது மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லுது. இதில் தான் நமக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறது. அது ஏன் இப்போ இந்த விஷயத்த நம்ம சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா சுர்ஜித் அவங்க வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு போய் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இப்போ கடந்த 2 நாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயமே கடந்த 2 நாளுக்குள்ள நடந்த விஷயங்கள் தான் வச்சுங்க. அப்போ வழக்கு தொடரும் பொழுது மதுரை கிளை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த சம்பவங்கள் நடந்த அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்திற்கு மேலாகுது. அது வந்து இந்த ஆணவ படுகொலை நடந்து 3 மாதத்துக்கு மேலாகும் பொழுது இப்பொழுது அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்குமா? என்ன காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளர்களுக்கு இந்த உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. 3 நாட்களுக்குள்ள அதாவது இந்த சிசிடிவி கேமராலாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதி வந்து திரும்ப இந்த சிசிடிவி காட்சி பதிவுகள் எல்லாம் வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதற்கான ஆதாரங்களை இறுதி அறிக்கை நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இதில் தான் சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா இத்தனை நாள் கழித்து அங்கே அது இருக்குமா? ஏன்னா சிபிசிஐடி எல்லா ஆதாரங்களையும் எடுத்து வச்சிருக்கு. அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் என்ன அங்கே நடந்தது அப்படின்றதையும் கூறாமல் ஏன்னா இவங்க மனு செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு உடனே உத்தரவிட்டுருவாங்க அப்படிங்கும் பொழுது நமக்கு இதில் ஒரு குழப்ப நிலை ஏற்படுகிறது. ஏன்னா நெல்லையில் ஒரு வழக்கு போயிட்டு இருக்குது. இங்கே மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகும் பொழுது இதில் என்ன நடக்குது அப்படின்றத 3ஆம் தேதி தெளிவாகவே நம்ம திரும்பவும் இதை பற்றி பேசுவோம். ஆனால் கண்டிப்பாக கவின் அவர்களுக்கு நீதி இதன் மூலம் கிடைக்கல அப்படின்னா ஆணவ கொலைக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா, இது தொடருமா இல்லையா, இதற்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படின்றத நம்புவோம். தொடர்ந்து வழக்கு போய்கொண்டு தான் இருக்கிறது. பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் நிந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.